மக்களே வணக்கம். இது உங்கள் சேனல் எக்ஸி அமர் அபிஷியல். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால் கேந்திர வித்யாலயா அட்மிஷனை பற்றி தான். கேந்திர வித்யாலயா அட்மிஷன் உங்களை போல நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நோட்டிபிகேஷன் வந்துருமா, அட்மிஷன் டேட் எப்போ வரும் என்பதை பற்றி தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும், எந்த விதமான அப்டேட்டும் இதுவரை வரவில்லை. சரிங்களா? ஸோ மக்களே இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இந்த அட்மிஷன் ஏன் இவ்வளவு டிலே ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, இந்த வருஷம் வரப்போற போர்ட்டல் அப்கிரேட் ஆகுது. எக்கச்சக்கமான மாற்றங்களுடன் வரப்போகிறது அது. ஸோ முன்புலாம் எப்படின்னா, ஒரு நார்மலான போர்ட்டல்ல நம்ம ஒரு போட்டோ, குழந்தையோட போட்டோவையும் ஒரு பர்த் சர்டிபிகேட்டை மட்டும் தான் அப்லோட் பண்ண வேண்டியது வந்துச்சு. சரிங்களா? மற்ற எல்லா ஆப்ஷனும் கிளிக் பண்ணிட்டு போகணும், இல்லைன்னா ஆப்ஷன் எஸ் ஆர் நோ கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆனா இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன்ல சில மாற்றங்கள் வரப்போகிறது. என்னன்னா, எந்தெந்த சர்டிபிகேட்டை உங்களுக்கு கேட்க போறாங்களோ அந்தந்த சர்டிபிகேட்டுக்கு சீரியல் நம்பர், யார் இஷ்யூ பண்ணா, டேட் ஆஃப் இஷ்யூ, சில டீட்டெயில்களை கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வரப்போகிறது. புதுவிதமாக அப்டேஷன் வரப்போகுது. அதனாலதான் டிலே ஆகிட்டு இருக்கு. இதையும் கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ண முடியும்னா, நம்ம நோட்டிபிகேஷன் வந்தவொடனே தான் இதையும் கன்ஃபார்மா சொல்ல முடியும். சரிங்களா? நோட்டிபிகேஷனும் அட்மிஷன் கைட்லைன்ஸும் வந்தால் மட்டுமே தான் நம்ம இந்த விஷயத்த கூட கிளியரா சொல்ல முடியும். நினைச்சிட்டு இருக்கீங்க இன்னமும் நமக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. சர்டிபிகேட்டை யாராவது எடுக்கல, ஓபி சர்டிபிகேட் எடுக்கல அப்படின்னு உள்ளவங்க இப்பயே எடுத்து வச்சிருங்க. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கிடைக்க சான்சஸ் இல்லை. ஏன்னா ஏதாவது அப்டேஷன் இது மாதிரி வந்துருச்சுன்னா அப்ப உங்கள்கிட்ட சான்ஸ் இருக்காது. ஸோ எப்போ வரும், எந்த தேதியில வரும், எந்த விதமான டீட்டெயிலும் இல்லை. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மேல உள்ள வெப்சைட் போட்டிருக்கேன் பாருங்க, www.kvsangattan.nic.in. இந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கனாலே வந்துடும். சரிங்களா? உங்களுடைய அட்மிஷன் டேட் என்ன, உங்களுடைய க்ளோசிங் டேட் என்ன, ஸோ நோட்டிபிகேஷன் அது கீழேயே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருப்பாங்க. ஃபுல் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஃபுல் டீட்டெயில். அப்படி யாராவது பார்க்க முடியலன்னா நம்மளுடைய வீடியோ வாயிலாகவும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். ஸோ மக்களே, இவ்வளவு நாள் இன்னும் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இன்னமும் பல மக்களுக்கு இந்த குழந்தைகளை சேர்க்கறதுக்கு இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஏஜை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கேந்திர வித்யாலயாவில் அட்மிஷன் A to Z இது வரைக்கும் உள்ள எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய சேனல் வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கு. என்னுடைய பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கு. சரிங்க? எல்லாத்துக்கும் சொல்யூஷனாக நம்மளுடைய வீடியோ இருக்கும். சரிங்களா? ஸோ அதை ஒரு தடவை வாட்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா சிலர் என்ன பண்ணிருவீங்கன்னா ஸ்கிப் பண்ணி போயிருவீங்க. அந்த விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். ஸோ மக்களே, நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அந்த பாட்டை பத்தி உங்களுக்கு தெரியணுமோ அந்த பாட்டை பத்தி நான் ஃபுல்லா போட்டிருக்கேன், பொறுமையா சொல்லியிருக்கேன். ஸோ புரியாதவர்கள் பண்ணி கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ புரிஞ்சவர்கள் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியாதவர்கள் என்கிட்ட திருப்பி கேளுங்க. ஒரு தடவை பார்த்துட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், ஒரு தடவை பார்த்துட்டு என்கிட்ட கேளுங்க. அதுல எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டேன் நான். ஓகே மக்களே, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அதாவது எத்தனை நாள் சொல்ல முடியாது. இனிமே நோட்டிபிகேஷன் வந்தால்தான் நம்ம ஃபர்தரா சொல்ல முடியும். நாளைக்கு ஒரு புதிய பதிவு எடுத்துட்டு ஒரு புதிய வீடியோ போடுறேன். அதுல உங்களின் சார்பாக நான் சில கொஸ்டின் வச்சிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே நானே சொல்லுவேன். ஸோ அதை கவனிச்சுக்கோங்க. நீங்க இந்த அட்மிஷனை பற்றிய மெயினான கொஸ்டின், ஸோ அந்த இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. நீங்க அந்தந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, பண்ணிக்கோங்க. மக்களை இன்னமும் சொல்றேன், சர்டிபிகேட்ஸ், அதாவது காஸ்ட் சர்டிபிகேட் வாங்கலையா, வாங்கி வச்சுக்கோங்க. இடபிள்யூசி அப்ளை பண்ண போறீங்களா, அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசி ஸ்டேஜ்ல பண்ணிலாம் கிடைக்க போறது இல்லை. ப்ராப்பரான ப்ரூஃப் இருக்கணும். அட்ரஸுக்கு ஆதார் கார்டை நீங்க வச்சிருக்கீங்கன்னா உங்க ஸ்கூலு சில கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. ஆதார் கார்டை கொண்டு வந்தீங்கன்னா நான் அட்ரஸ் ப்ரூஃபா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆதார் ப்ரூஃப் ஓகே. அதர்வைஸ் ஆதார் ப்ரூஃப் ஒரு அட்ரஸ் ப்ரூஃபா எடுத்துக்கிற மாட்டாங்க. அது ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் தான். சரிங்களா? இது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஆதார் ஒன்லி ஃபார் ஐடென்டிட்டி, நாட் அட்ரஸ் ப்ரூஃப். இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ சில ஸ்கூல் ஏற்றுக்கொள்வார்கள், சில ஸ்கூல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஏதாவது ஸ்கூல் ஏற்றுக்கொண்டா தன்னுடைய செப்பரேட்டான நோட்டிபிகேஷன் அந்த ஸ்கூல் வெளியிடும். அதுல என்னென்ன ப்ரூஃப் தேவைன்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த ப்ரூஃபை நீங்க சப்மிட் பண்ண வேண்டி வரும். அதற்காக நீங்க ஃபுல்ஃபில்லா தயாரா இருந்துக்கோங்க. அதே போல மக்களே,
சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் சர்டிபிகேட் மஸ்ட். உண்மையிலேயே சீட்டு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்பர் ஆஃப் டிரான்ஸ்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் அதையும் கையில வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கையில வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட் என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா லாஸ்ட்ல மிஸ்மேட்ச் ஆக சான்சஸ் உண்டு. அதே மக்களே, உங்களுடைய குழந்தையுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட், அதுல உங்களுடைய குழந்தைக்கு டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கணும். ஆனா அந்த சர்டிபிகேட் வாங்கப்பட்ட இடம், அதாவது ஒரு ஆங்கன்வாடியில வாங்கினதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல வாங்கினதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் செல்லாது. கரெக்டா நகராட்சியோ மாநகராட்சியிலோ எதுலயோ வாங்கி கார்பரேஷன்ல வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சர்டிபிகேட் இருந்தால் மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் செல்லும். சரிங்களா? ஸோ கையில எழுதப்பட்டதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க தகுந்தது. ஏன்னா இந்த காலத்துல யாருமே கையில எழுதுறது இல்லை. ஸோ மக்களே, இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கிளியரா வச்சுக்கோங்க. டேட் சேஞ்ச் பண்ணணும், ஏஜ் சேஞ்ச் பண்ணணும், இல்ல குழந்தையுடைய பேரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பே பண்ணி அமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு ஸோ மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனா பார்த்துக்கோங்க. அதே போல ஆதார் கார்டில் உள்ள பேரும் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்ல உள்ள பேரும் ரெண்டும் சேமா இருக்கணும் மக்களே. ஏன்னா அதுதான் உங்களுக்கு குளறுபடி இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜாதி சான்றிதழும் அதே மாதிரி கொடுக்க சான்சஸ் உண்டு. ஸோ அதுல ஏதாவது மாறிச்சுன்னா கூட மிஸ்மேட்ச் ஆகிடும். இன்னொன்று வந்து சாதி சான்றிதழ்ல, அதாவது ஓபிசி சர்டிபிகேட்டோ எஸ்சி சர்டிபிகேட்லயோ இல்ல இன்கம் சர்டிபிகேட் நீங்க வச்சிருக்கீங்களோ அதுல ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு, ஆனா நீங்க வேற அட்ரஸ்ல இருக்கீங்க, அதை பத்தி எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. சரிங்களா? அந்த அட்ரஸ் ப்ரூஃப் எங்க வச்சிருந்தாலும் செல்லும். ஓகே, இது போல பல கொஸ்டின்ஸ் இருக்கு என்கிட்ட. நாளைக்கு நான் எடுத்துட்டு வரேன். மக்களே, நம்மளுடைய பதிவு ஒவ்வொன்றும் உணர்வுபூர்வமாக நான் உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன். பொறுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அதனாலதான் நான் பொறுமையாவும் சொல்றேன். நினைச்சேன்னா நான் இந்த பதிவை வந்து ஸ்பீடு கூட பண்ணி உங்களுக்கு பண்ண வைக்க முடியும். ஆனா புரியாதவர்கள் என்ன பண்ணுவீங்க, திருப்பி கமெண்ட் பண்ணி கேட்பீங்க. ஸோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணணும், இல்லைன்னா ஃபோன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காகத்தான் நான் பொறுமையாவும் போறேன், பொறுமையா புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பதிவுல நம்மளுடைய சேனல் வாயிலாக கேந்திரிய வித்யாலயா உள்ள 0 to up to டாப் வரைக்கும் எல்லாத்தையும் நான் போட்டேன். சரிங்களா? இது வரைக்கும் இப்ப நான் போட வேண்டிய 2 வீடியோ தான் இருக்கு. என்னன்னா, இந்த வருஷம் புதுசா ஏதாவது அப்டேட் வந்திருக்கா, வந்தா அந்த அப்டேட்டை எப்படி பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் ஃபில்லிங் ப்ராசஸ் எப்படி, அடுத்து கைட்லைன்ஸ், அதாவது புதுசாக இந்த கைட்லைன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க. இந்த 2 வீடியோ தான் இன்னும் வந்து ரிமைனிங் இருக்கிறது என்கிட்ட. சரிங்களா? அது வந்து நோட்டிபிகேஷன் வந்தவொடனே தான் இதை பண்ண முடியும். ஸோ அதுவரை பொறுத்துருங்க. நாளைக்கு வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்காக சில கொஸ்டின் நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன். அதற்கான ஆன்சரோட மக்களே நாளைய பதிவையும் பக்கா பாருங்க. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.